உன்னை பார்க்கும்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என்ன மறுபடியும் பார்க்குற மாதிரி இருக்கு. வணக்க நண்பர்களே, படைத்தலைவனின் தரமான சம்பவம் 20வது நாளாக வெற்றி நடை போடுகின்றது சண்முக பாண்டியனின் படைத்தலைவன். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் விவரத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். வாங்க 20 பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலுக்குள்ளே போகலாம். உனக்கு அந்த ஆண்டவன் துணை இருப்பான், அவங்களோட சேர்ந்து நானும் இருப்பேன். அன்பு இயக்கிய படம் தான் படைத்தலைவன். இதில் கேப்டன் பத்மபூஷன் விஜயகாந்தின் அவர்களின் இளைய மகனான சண்முக பாண்டியன் மற்றும் யாமினி சந்தர், முனேஷ்காந்த், கருடராமர், கஸ்தூரி ராஜா இவங்க எல்லாம் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறாங்க. இதில் ஒரு சிறப்பான தோற்றத்திலே ஏஐ மூலமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட 20வது வசூல் சாதனை தான் இன்னைக்கு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்னென்னா, முதல்ல ஸ்டார்டிங்கிலே சண்முக பாண்டியனும் அவர் ஒரு யானை வளர்ப்பார். அந்த யானை பேர் மணியன். அருமையான பேர் மணியன்னு சூப்பராக வச்சுருக்காங்க. இது வரைக்கும் எந்த படத்துலையும் அப்படி வைக்கல. இவங்க 2 பேருமே பாச போராட்டத்தில் நல்லா ஜாலியாக சின்ன வயசுலேருந்து விளையாண்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இப்படியே நல்லா பெரிய ஆள் ஆயிடுவாங்க. பெரிய ஆளான அப்புறமா இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கல அவங்களுக்குன்னு ஒரு வில்லன் ஒருத்தருப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் அங்கே ஒரு போலீஸ் மேலே பகையாயிடுவார். அந்த போலீஸ்காரன் என்னென்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் இவங்க கூடவே இவங்க சொந்தக்காரனே ஒரு பெரிய பணக்கார லெவலில் இவங்க சொத்தெல்லாம் ஆட்டையை போட்டு அவங்க மாமன்ன ஒருத்தர் இருப்பான். அவன் தான் இந்த யானையை எப்படியாவது இவங்ககிட்ட பிரிக்கணும். இவ்வளோ லட்சம் கொடுத்து இந்த யானை இவ்வளோ லட்சம் கேட்குறாங்க, இது எப்படியாவது இவன்ட்டு ஆட்டையை போட்டு இவங்களை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கணும் சொல்லிட்டு அந்தளவுக்கு வெறி பிடிச்சி அவன் அலைவான். அந்தளவுக்கு பணம் வெறி பிடிச்சி இப்படி கட்டத்திலே ஒரு டயத்தில் அது யானையை தெரியாமல் இவங்க சண்முக பாண்டியன் கடன் வாங்கியிருப்பாங்க. கடன் வாங்கின உடனே உங்கள் யானையை கொடுங்க, உங்கள் கடன்லாம் எனக்கு தேவையில்லை, எப்படின்னா நீ கடன் கொடுக்குற மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதை குறைவாக பேசுவாங்க. அப்போ சண்முக பாண்டியனுக்கு செம்மக்கம் வந்துடும். அவர் எந்திரிச்சு போயிட்டு ஒரு சட்டையை பிடிக்கிட்டு அடிக்கலான்னு சொல்லி போவார். வேண்டாம்ப்பா விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி ராஜா அவங்க அப்பா கதாபாத்திரத்தில் நம்ம பையன் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறக்கூடாது அப்படின்னு அளவுக்கு சூப்பராக நடிச்சிருப்பாரு. இப்படி கட்டவும் மீறிய யானை கடத்திட்டு போயிடுவாங்க. கடத்திட்டு போயிட்டு அங்கே போயிட்டு பார்த்தோன்னா ஒரு காட்டுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல காணாமல் போய் அங்கே எப்படி எங்கே இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு கட்டத்தில் அப்போ கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்தை போய் பார்ப்பாங்க. அப்போ தான் இங்கே அடித்தா அங்கே வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஃபீலிங்கை அவருக்கு தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு விஜயகாந்தை பார்வையிலே மிரட்டுற அளவு செம்மையாக சூப்பராக காமிப்பாங்க. இப்படி காமிக்கையில் அவர் தான் ஒரு கால் பண்ணி அந்த யானை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் மூலமாக மொத்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கடுத்து நம்ம சண்முக பாண்டியனை தேடி கண்டுபிடிச்சி யானையை மீட்டாரா என்பதான் படத்தோட கதை. இந்த படத்தில் இப்போ இன்னும் வரைக்கும் 20வது நாளாக எல்லா படங்களையும் கண்ணப்பா படத்தையே தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்குது. அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு செம்ம ஃபேமஸாக ஓடிக்கிட்டு இருக்குது. குபேர படம் தமிழ்நாட்டில் ஊத்திக்கிச்சு தான் சொல்ல முடியும். வெளி இடத்துல தான் கொஞ்சம் ஃபேமஸுங்கிறாங்க. இதில் வேறு அவருக்கு அவார்டு கொடுக்கணுமா, அவருக்கு ஏன் என்ன அவார்டு கொடுக்கணும்னு தெரியல. இது வரைக்கும் எல்லாருமே பிச்சைக்கார வேஷம் என்னென்னமோ நடிச்சிருக்காங்க. ஆனால் இவருக்கு மட்டும் எந்த அவார்டும் தெரில. அப்படி என்ன நடிச்சிருக்காரு தெரில. அந்த படத்தில் கதையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ அந்த கதை விடுங்க. இப்போ சண்முக பாண்டியனோட இப்போ 20வது நாளாக பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் 18 கோடி தொற்றுச்சு. இன்ன வரைக்கும் குறையாத ஒரு வசூலை தருமபுரி, சேலம், மற்ற தென் மாவட்டம் எல்லா இடத்துலையுமே சிறப்பாக இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. ரசிகர்கள் குடும்பத்தோடு இன்ன வரைக்கும் போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சென்னையை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் செம்மையாக ஓடிக்கிட்டு இருக்கு. சென்னையில் ரோஹிணி தேட்டர் இந்த மாதிரி பல தேட்டருங்களையும் அங்கே நல்லா ஓடிக்கிட்டு தான் இருக்குது. மற்ற பெரிய தேட்டருங்களில் மட்டும்தான் இந்த படம் ஓடல. ஏன்னா பெரிய பெரிய ப்ரொமோஷன் கொடுத்து 1000 கோடி லட்சம் கோடின்னு சொல்லிட்டு படம் எடுக்கிறாங்கல்ல, அவங்க படத்தில் ஓட விடுறாங்க. இவங்க படம் சாதாரண ஒரு சூப்பரான ஒரு அருமையான கதை கொடுத்த உண்மை சம்பவத்தை மையமாக வச்ச படத்தை இவங்க ரிலீஸ் பண்ண விடாமல் இவ்வளோ நாளாக இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த படத்தை ஓட விடாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் தென் மாவட்டத்தில் நல்லா ஓடிக்கிட்டே இருக்குது. மற்ற எல்லா மாவட்டத்திலும் சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த படைத்தலைவன் இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. அடுத்தடுத்து நம்ம வசூல் என்னென்ன அப்படின்னு அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.